இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பத்திரிகை கண்ணோட்டம். இன்று 22/8/2025 வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளும் தமிழர் தாயகத்திலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய உதயன், வலம்புரி, யாழ் தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளினுடைய முன்பக்க செய்திகளை பார்க்க போகிறோம். அந்த வகையில் உதயனுடைய முன்பக்க பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாக இருக்கிறது. இறையாண்மையை பயன்படுத்தி இனப்படுகொலைகள் மூடிமறைப்பு நடவடிக்கை எடுக்குமாறு கோரி ஐநாவுக்கு தமிழர் தரப்பு கடிதம் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. இறையாண்மை என்பதை கவசமாக பயன்படுத்தி ஈழத்தமிழர்கள் மீது தொடர்ச்சியாக கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையை நிகழ்த்தும் இடைவிடாத நடவடிக்கைகள் இலங்கை மேற்கொண்டு வருகிறது. இவ்வாறு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு தமிழ் கட்சிகளால் கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. இந்த கடிதம் தொடர்பாக விரிவான செய்திகளும் கிடைக்கப்பெறக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்கலாம். இப்படியாக வருகிற போது ஐநாவிலே எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் இடம்பெற இருக்கக்கூடிய மனித உரிமைகள் பேரவையினுடைய கூட்டத்தொடரை மையப்படுத்தி இந்த நகர்வுகள் மேற்கொள்ளப்படுகிறது. அந்த கடிதத்திலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது அமர்வில் இலங்கை மீதான சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி எம்மால் அனுப்பப்படும் இந்த கடிதத்தை நீங்கள் இதற்கு முன்னர் இதே விடயம் தொடர்பில் அனுப்பிய கடிதங்களுடன் இணைத்தோ அல்லது தனித்தோ வாசிக்க முடியும் என்ற செய்தியை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சர்வதேச விசாரணையை நிகழ்த்துவதற்காக 1948ஆம் ஆண்டு இனப்படுகொலை வரைபின் கீழ் குற்றமாக அடையாளப்படுத்தப்பட்டவை நிகழ்த்தப்பட்டுள்ளன என்பதனையும் அந்த குற்றங்களின் நோக்கத்தையும் மதிப்பீடு செய்யும் அதிகாரத்தின் கூடிய சர்வதேச சுயாதீன மற்றும் பாரபட்சமற்ற பொறிமுறை ஒன்றை நிறுவி வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். எந்தவொரு விசாரணைக்கும் அளிக்கப்படும் அதிகாரம் 1948ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டு இனப்படுகொலை வரைவின்படி முழு கால வரையறையும் உள்ளடக்க வேண்டும். ஸ்ரீலங்காவின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள தமது தாயகத்தில் ஈழத்தமிழர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட குற்றங்கள் சுயாதீன நீதி பொறிமுறையின் கீழ் விசாரிக்கப்படும் என உலக புகழ்பெற்ற சர்வதேச அறிஞர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஏனெனில் இலங்கை அரசின் செயற்பாடுகள் முழு அளவிலோ அல்லது பகுதி அளவிலேனும் ஈழத்தமிழர்களின் அவர்களை அழிப்பதற்கான நோக்கத்தை கொண்டிருப்பதுடன் அந்த அழிப்பு தொடர்பான எந்தவொரு விசாரணையும் நடைபெறாதவாறு நுட்பமாக தடை செய்து வருவரும் இனப்படுகொலை வரைவின் அகவிதி 2 இனப்படுகொலை கொலையாகும். இலங்கை அரசு எந்தவொரு வகையிலும் சர்வதேச விசாரணைக்கு எதிராகவே இருப்பதுடன் ஈழத்தமிழர்கள் மீது தொடர்ச்சியாக கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையின் நிகழ்த்தும் இடைவிடாத திட்டமிட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொள்வது குறிப்பாக ஐநா சாசனத்தின் அகவிதி 2(7) குறிப்பிடப்படும் அரசுக்கு இருக்கும் இறையாண்மையை இதற்கு பாதுகாப்பு கவசமாக ஸ்ரீலங்கா பயன்படுத்தி வருகிறது. ஆனால் இறையாண்மை சர்வதேச குற்றங்களுக்கு எதிரான ஒரு கவசமாக பயன்படுத்த முடியாது என்பதே சட்ட ரீதியிலும் நடைமுறை ரீதியிலும் உறுதி செய்யப்பட்டுள்ள நீதியாகும். இதனை சிரியாவுக்கு விசாரணை செய்ய ஐநா மனித உரிமை ஆணையம் ஏற்படுத்திய விசாரணை குழு போன்ற ஐநா பொதுச்சபை, ஐநா பாதுகாப்பு சபை ஆகியவை எடுத்த செயற்பாடுகள் உறுதிப்படுத்தப்படுகின்றன என தொடங்கி சில கோரிக்கைகளை பக்கமாக வைத்து தொடர்ச்சியான இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல 2026ஆம் ஆண்டு பட்ஜெட் நவம்பர் மாதம் சமர்ப்பிப்பு அரசு தகவல் வெளியாகி இருக்கிறது என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. மாமுனை கடற்கரையில் கைக்கொண்டொன்று மீட்பு என்ற செய்தி புகைப்படத்தோடு வெளியாகி இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் நல்லூர் தேர் திருவிழா பக்தி பூர்வம் என்ற புகைப்படத்தோடு இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. நல்லூர் தேர் திருவிழாவில் 15 பவுன் நகைகள் திருட்டு. நல்லூர் தேர் திருவிழாவான நேற்று மட்டும் 15 பவுன் நகைகள் திருடப்பட்டிருப்பதாக போலீசாரிடம் முறைப்பாடுகள் வழங்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. நல்லூரில் நகை திருட்டு, பெண் மடக்கி பிடிப்பு என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. நல்லூர் தேர் திருவிழாவில் நகை திருட்டில் ஈடுபட்ட பெண்ணொருவர் போலீசாரால் மடக்கி பிடிக்கப்பட்டிருப்பதாக யாழ்ப்பாண போலீசார் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. அதேபோல தெல்லிப்பளை புற்றுநோய் பிரிவின் கணக்காய்வு விசாரணை அறிக்கைகளை வெளியிடுவதில் தொடர் இழுத்தடிப்பு, பொதுமக்கள் மருத்துவர்கள் குற்றச்சாட்டு என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை மருத்துவமனையின் புற்றுநோயியல் பிரிவில் இடம்பெற்றதாக சொல்லப்படும் மோசடிகள் தொடர்பிலான விசாரணை அறிக்கைகளை வெளியிட வேண்டும் என பொதுமக்களும் மருத்துவர்களும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தெல்லிப்பளை மருத்துவமனையின் புற்றுநோய் பிரிவுக்கு கிடைத்த நிதி முறையற்ற வகையில் கையாளப்பட்டது என்று சொல்லி வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார். இதனை அடுத்து அது தொடர்பான விசாரணைகள் விரைவாக நிகழ்த்தப்பட வேண்டும். அப்படியாக நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய விசாரணைகளினுடைய முடிவு அறிக்கைகளை வழங்குமாறு பொதுமக்களும் வைத்தியர்களும் கோரிக்கை விடுப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. செம்மணி விவகாரத்தில் நீதி நிலைநாட்டப்படும் கிட்னன் செல்வராஜா எம்பி தெரிவிப்பு என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. செம்மணி புதைகுழி விடயத்தில் நீதியான விசாரணைகள் மூலம் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கிட்னன் செல்வராஜா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது.
அதேபோல செம்மணி புதைக்குழி அகழ்வு பிற்போனது என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. குறிப்பாக இது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கிற போது அரியாலை செம்மணி மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகள் இன்று ஆரம்பமாக இருந்த நிலையில் இந்த பணிகள் பிற்போடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதன்படியாக எதிர்வருகின்ற 25ஆம் தேதி திங்கட்கிழமையில் இருந்து அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதனையும் சொல்லிக்கொள்ளலாம். அதேபோல சோமரத்ன ராஜபக்சவையும் இணைத்து செம்மணி புதைக்குழி தொடர்பில் சர்வதேச விசாரணைகள் தேவை, நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் வலியுறுத்து என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற போது அவர் இதனை குறிப்பிட்டதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. வீடொன்றுக்குள் நுழைந்து வன்முறை குழு அடாவடி, நல்லூர் ஆலயத்துக்கு அருகில் சம்பவம், பெருமளவு சொத்துக்கள் தீக்கிரை என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. நல்லூர் ஆலயத்திற்கு அருகில் உள்ள வீடொன்றுக்குள் நேற்று அதிகாலை நுழைந்த வன்முறை குழு அந்த வீட்டில் இருந்து பெருமளவு சொத்துக்களை நாசமாக்கி இருப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. அதேபோல ஈழத்தமிழ் அகதிகளை வரவேற்பும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருப்பதாக செய்தி வெளியாக இருக்கிறது. இந்தியாவில் அகதிகளாக தஞ்சம் கோதி அகதி முகாம்களில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழ் அகதிகளை வரவேற்பதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவைதான் உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ந்து நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளை பார்க்கலாம். பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாக இருக்கிறது. செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு இன்று ஆரம்பம் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு இன்று 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மீண்டும் ஆரம்பமாக இருப்பதாக இந்த செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உதயநிலை 25ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வலம்புரியில் 22ஆம் தேதி இன்றைய தினம் ஆரம்பிப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ தேரேறி அருள் பாலித்த அலங்கார நல்லூரான் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. புகைப்படத்தோடு அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. செம்மணி புதைக்குழி விவகாரம் நீதி விசாரணை தேவை, பாராளுமன்றத்தில் ரவிகரன் எம்பி கோரிக்கை என்ற செய்தி புகைப்படத்தோடு வெளியாக இருக்கிறது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி விவகாரத்திற்கு பன்னாட்டு நீதி விசாரணை தேவை என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கோரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. இலங்கையிடமிருந்து கட்சி தீர்ப்பை மீட்க வேண்டும், தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் தெரிவிப்பு என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. நேற்றைய தினம் மதுரையில் இடம்பெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய 2வது தேசிய மாநாட்டின் போது உரையாற்றுகின்ற போது கட்சி தீர்வை இலங்கையிடமிருந்து மீட்டு தர வேண்டும் என பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் விஜய் வேண்டுகோள் விடுத்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. நல்லூர் ஆலயம் அருகில் வன்முறை கும்பல் வீட்டுக்கு தீ வைப்பு என்ற செய்தி கட்டங்கட்டப்பட்ட செய்தியாக வெளியாகி இருக்கிறது. புளியம்பொக்குணையில் கசிப்புடன் இருவர் கைது என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. தருமபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புளியம்பொக்குணையில் கசிப்புடன் இருவர் நேற்று கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. யாழ் மயிலட்டி துறைமுகத்தை நவீனத்துடன் விஸ்தரிக்க நடவடிக்கை கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. யாழ்ப்பாணம் மயிலட்டி துறைமுகத்தை நவீன துறைமுகமாக மாற்றி அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் வெகு விரைவில் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. வடமராட்சியில் கைக்குண்டு மீட்பு என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மாமுனை பகுதியில் நேற்று மதியம் கைக்குண்டு ஒன்று மீட்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. தமிழர்கள் மீது தொடர்ச்சியாக கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைகள் நிகழ்த்தப்படுகின்றன. ஐநா மனித உரிமை ஆணையாளருக்கு மேலும் ஒரு கடிதம் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. ஈழத்தமிழர்கள் மீது தொடர்ச்சியாக கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை நிகழ்த்தப்படுகிறது என பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல் பிரமுகர்கள், மத தலைவர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் ஒன்றிணைந்து இன்னும் ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. எதிர்வரும் 1ஆம் தேதி கடவுச்சீட்டு வழங்கும்படி யாழ்ப்பாணத்தில் ஆரம்பம் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. எதிர்வரும் 1ஆம் தேதி முதல் யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு வழங்கும் பணி ஆரம்பமாக இருப்பதாக யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் கச்சேரி நல்லூர் வீதியின் பின்பக்கமாக கடவுச்சீட்டு பணிகள் பிரத்யேகமான கட்டிடம் ஒன்று ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவைதான் வலம்புரி பத்திரிகையினுடைய முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ந்து நாங்கள் யாழ் தினக்குரல் பத்திரிகையினை பார்க்கலாம். பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகிறது. புதிய பயங்கரவாத தடைச்சட்ட வரைவு மிக விரைவில் இறுதி செய்யப்படும் நிபுணர் குழு, பொதுமக்கள் சர்வதேச சமூகத்தின் கருத்தறியும் தீர்மானம், நிபுணர் குழுவின் 15வது கலந்துரையாடல் இன்று நடைபெறும் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. புதிய பயங்கரவாத தடை சட்ட தயாரிப்பு பணிகள் மிக விரைவில் இறுதி செய்யப்படும் என புதிய பயங்கரவாத தடை சட்டத்தை உருவாக்குவதற்கான நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு அறிவித்திருக்கிறது. புதிய பயங்கரவாத தடை சட்டம் வரைவிற்காக அமைச்சரவையின் ஒப்புதலின் கீழ் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு, அதன் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி அட்சகுலா ஆகியோர் இந்த விடயத்திலே இன்றைய தினம் கூட இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாழ் நகரில் மயங்கி விழுந்தவர் மரணம் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக யாழ் நகருக்கு வந்த வர்த்தகர் ஒருவர் மயங்கி விழுந்த நிலையில் உயிரிழந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றிருக்கிறது. தனது வர்த்தக நிலையத்திற்கு தேவையான பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக யாழ் நகருக்கு வந்த கொட்டடி முத்தமிழ் வீதியைச் சேர்ந்த சின்னையா என்பவர் இவ்வாறு மயங்கி விழுந்திருப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது.
செம்மணி விவகாரம் சோமரத்ன ராஜபக்சவை உள்ளடக்கி சர்வதேச விசாரணை நடத்த அரசு ஒத்துழைக்க வேண்டும் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இது திருராசா ரவிகரன் வேண்டுகோளாக அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் இன்று ஆரம்பம் என்று சொல்லி தினக்குரலும் செய்தி வெளியிட்டிருக்கிறது. செம்மணியிலே இன்றைய தினம் 2வது கட்ட அகழ்வு பணிகள் இடம்பெற இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கொழும்பு துறைமுகத்தில் கண்டறியப்பட்டுள்ள மனித புதைகுழி அகழ்வில் 88 எலும்புக்கூடுகள் மீட்பு என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. வீட்டுக்கு தீ வைத்த வன்முறை கும்பல் என்ற செய்தி புகைப்படத்தோடு வெளியாக இருக்கிறது. அதேபோல வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழாவின் 24ஆம் நாள் தேர் திருவிழா நேற்று பக்திபூர்வமாக இடம்பெற்றதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. அரசியல் உள்நோக்கத்தை கொண்டிருக்கும் போராட்டங்களுக்கு அரசு ஒருபோதும் அடிபணியாது என்ற செய்தி குறிப்பாக தபால் சேவையினுடைய இந்த போராட்டத்திற்கு எதிராக குறிப்பிடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஐநா மனித உரிமைகள் பாதுகாப்பு சபை அமர்வில் அதிகாரத்துடன் கூடிய பன்னாட்டு சுயாதீன பொறிமுறை வேண்டும் என தமிழர் தரப்பிலே இருந்து கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாக இந்த செய்தி குறிப்பிடப்படுகிறது. மனிதர்களை கொன்றுவிட்டு மின்சாரம் எதற்கு? என்பிபி அரசாங்கத்திடம் மன்னார் மக்கள் கேள்வி என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் மின் உற்பத்திக்கான காற்றாலைகள் அமைப்பதற்கு கனியமணல் அகழ்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து 19வது நாளாக நேற்று இடம்பெற்ற போராட்டத்தின் போது இந்த கேள்வி எழுப்பப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. யாழ்ப்பாணம் மயிலட்டி துறைமுகத்தை நவீன வசதிகளுடன் மேம்படுத்த திட்டம் ராமலிங்கன் சந்திரசேகரன் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. இவைதான் யாழ் தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ந்து நாங்கள் ஈழநாடு பத்திரிகைகளை பார்க்கலாம். பொறுப்பு குரலை உறுதிப்படுத்துவதில் ஐநா மனித உரிமைகள் பேரவை தோல்வி, புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் உறுப்பு நாடுகளுக்கு கடிதம் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. மனித உரிமைகள் பேரவையின் தமிழ் சமூகம் நம்பிக்கை இழப்பு, அரியாலை புதைகுழியில் சர்வதேச தடயவியல் விசாரணை, தமிழருக்கான சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளோடு இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. 80% இறப்புகளுக்கு தொற்றா நோய்களே காரணம் என்ற செய்தி கட்டங்கட்டப்பட்ட செய்தியாக வெளியாக இருக்கிறது. இலங்கையில் இடம்பெறுகின்ற இறப்புகளில் 80% இறப்புகள் தொற்றா நோய்களால் ஏற்படுவதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. துப்பாக்கிச்சூடு நேற்றும் ஒருவர் பலி என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. தென்னிலங்கையில் நேற்றும் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் காரில் இருந்த நபரை குறிவைத்து 20க்கும் மேற்பட்ட தோட்டாக்கள் சுடப்பட்டதாகவும் இந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. இலங்கையிடமிருந்து கச்சதீவை மீட்டுத் தாருங்கள், கட்சி மாநாட்டில் விஜய் வலியுறுத்துகின்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. யாழில் 3 இறங்கு துறைகள் நவீனமயப்படுத்தப்படும் கடற்தொழில் அமைச்சர் என்ற செய்தி கட்டங்கட்டப்பட்ட செய்தியாக வெளியாக இருக்கிறது. நல்லூர் கந்தன் தேரேறி வந்து அருள் பாலித்த காட்சி மேலும் புகைப்படங்களோடு என்று சொல்லி இந்த செய்தி வழியாக இருக்கிறது. இந்த புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நல்லூரான் தேர் திருவிழாவில் பல்லாயிரம் பக்தர்கள் திரள்வு என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. பல்லாயிரம் பக்தர்கள் புடைசூழ நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய தேர் திருவிழா இடம்பெற்றது. வரலாற்று பெருமைமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் பெருந்திருவிழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. 24வது திருவிழாவான தேர் திருவிழா நேற்றைய தினம் இடம்பெற்றது. காலை 6:15 மணியளவில் வசந்த மண்டப பூஜை நடைபெற்று 7 மணியளவில் ஆறுமுக பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக வெளிவீதி வந்தார். பக்தர்களுக்கு மிக அதிகளவான பக்தர்கள் அரோகரா கோஷத்தோடு இந்த தேர் திருவிழா இடம்பெற்றதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. நல்லூரில் வீட்டுக்குள் புகுந்து தளபாடங்களுக்கு தீ வைப்பு என்ற செய்தி கட்டங்கட்டப்பட்ட செய்தியாக வெளியாகி இருக்கிறது. யாழ் சர்வதேச மைதானம் மேலும் காணிகள் தேவை, யாழ் அரசு அதிபர் பிரதீபன் தெரிவிப்பு என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. மண்டதீவில் அமையவுள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திற்கு மேலும் காணிகள் தேவைப்படுகிறது என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதீபன் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. இந்த மைதானத்திற்கான பூர்வாங்க வேலைகள் தற்போது நடைபெற்று வருகிறதாகவும் அவர் குறிப்பிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இலங்கையில் துடுப்பாட்ட சங்கம் துடுப்பாட்ட வளர்ச்சிக்கு காத்திரமான பங்களிப்பு வருகிறது. சர்வதேச தரத்தில் துடுப்பாட்ட மைதானம் மண்டதீவில் அமைய இருப்பதாகவும் அதற்கான பூர்வாங்க வேலைகள் இடம்பெறுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைதான் இன்றைய ஈழநாடு பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக காணப்படுகிறது. நன்றி. இன்றைய தினமும் தமிழர் தாயகத்தில் இருந்து வெளியாக இருக்கக்கூடிய உதயன், வலம்புரி, யாழ் தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளை பார்த்திருக்கிறோம். வணக்கம்.